சோ நான் ஒரு விஷயம் தெளிவா புரிஞ்சுக்கிட்டேன். என் குடும்பத்துக்காக எனக்கு நிறைய ட்ரீம் இருந்தது. இந்த இடத்துல நான் முழு மனசோட ஈடுபாடோட ஒர்க் பண்ண அப்படின்னா கண்டிப்பா என் ட்ரீம்ஸ் என் குடும்பத்தோட ட்ரீம்ஸ் அச்சீவ் பண்ண முடியும் நான் முடிவு பண்ணேன். அதுக்கப்புறம் தான் இந்த ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணேன். நிறைய அழகான மக்கள் என் கூட ஸ்டார்ட் பண்ணாங்க. நிறைய மென்டர்ஸ் இருந்தாங்க, நல்ல அப்ளைன்ஸ். அவங்க கிட்ட இருந்து நான் நிறைய விஷயம் கத்துக்கிட்டேன். நான் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன் அந்த எல்லா அப்ளைன்ஸ் கிட்டயும். ஏன்னா என் மைண்ட் செட்டை மாத்தது அவங்க தான். நான் இந்த பிசினஸ்ல நிறைய காசு சம்பாரிச்சிருக்கேன். ஆனா இந்த பிசினஸ்ல இருந்து நான் கிஃப்டா கத்துக்கிட்டது என்னன்னா என் மைண்ட் செட் மாத்தினது தான். என்ன ஒரு ட்ரீமரா மாத்துச்சு இந்த பிசினஸ். ரொம்ப பெரிய பெரிய விஷயத்துல என்னால ட்ரீம் பண்ண முடியும். அதுக்கு காரணம் இந்த பிசினஸ் தான். நான் ரொம்ப எமோஷனல் ஆயிடுவேன். ஏன்னா என் ஃபர்ஸ்ட் பிகான் ஃபவுண்டர்ஸை பார்த்தப்போ ரொம்ப முக்கியம். நம்மளோட சீஃப் பத்மன் சேனாதிராஜா ட்ரீம் மாடியூல் எடுக்கும்போது நான் ரொம்ப எமோஷனல் ஆயிட்டேன். ஆக்சுவலா அதுதான் லைஃபையும் மாத்துச்சு. நான் இந்த உலகத்துல மூலை முடுக்குல இருக்கிற நிறைய மக்களை பார்த்திருக்கேன். அவங்க லைஃப் மாறினதையும் பார்த்திருக்கேன். நீங்க வியூகான் போயிருந்தீங்கன்னா நீங்க கண்டிப்பா பார்த்திருப்பீங்க இத. அப்படி போல அப்படின்னா யூடியூப் போயிட்டு விகானோட வீடியோஸ் எல்லாம் பாருங்க. எப்படி இந்த கம்பெனி எவ்வளவு பேருக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கு அப்படின்னு உங்களுக்கு புரியும். இதுதான் நான் ஆக்சுவலா புரிஞ்சுக்கிட்டேன். இது ரொம்ப பெரிய பிளாட்ஃபார்ம், இ காமர்ஸ் பிளாட்ஃபார்ம். இந்த கம்பெனி அவ்வளவு வாய்ப்பு கொடுக்குது. ஏன்னா வெறும் வேர்ட் ஆஃப் மவுத், வாய் மூலமா சொல்றத வச்சு மக்களை கனெக்ட் பண்ணி அவங்களோட வாழ்க்கையை மாத்துற ஒரு பிளாட்ஃபார்ம் இந்த கம்பெனி கொடுத்திருக்கு. இந்த கம்பெனில நிறைய நல்ல ப்ராடக்ட்ஸ் இருக்கு, காம்பன்சேஷன் பிளான் இருக்கு, சூப்பரான சிஸ்டம் இருக்கு. ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, இது எல்லாத்தையும் தாண்டி முக்கியமான விஷயம் இந்த கம்பெனிக்குன்னு ஒரு இதையும் இருக்கு. அதுதான் நம்ம எல்லாரையும் இன்ஸ்பயர் பண்ணது. அதுதான் கண்டிப்பா இந்த உலகத்திலே பெரிய சக்சஸ் அச்சீவ் பண்ணவும் வைக்க போகுது. இப்போ இந்த லாக்டவுன்ல மொத்த உலகமே லாக் ஆயிருக்கு. சோ COVID-19 நிறைய விஷயம் ஸ்டாப் ஆயிருக்கு. பட் நம்ம பிசினஸும் இன்னமும் ஃபாஸ்டா வளர்ந்துட்டு இருக்கு எப்பவும் விட. ஏன்னா இது எல்லாத்துக்கும் ஒரே காரணம், நம்ம ஆன்லைன்ல பண்ணிட்டு இருக்கோம், இ காமர்ஸ் பிளாட்ஃபார்ம்ல இருக்கும். ரொம்ப பெருமையா இருக்கு ஆக்சுவலா இதுல ஒரு பார்ட்டா நான் இருக்கிறதுக்கு. எல்லாத்த விட முக்கியம் இந்த பிசினஸ் மூலமா நம்ம நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்ணலாம். ஏன்னா நிறைய பேருக்கு இருக்கிற கவலை என்ன அப்படின்னா, சூழ்நிலை சரியில்லை, வேலை போயிரும். இந்த டைம்ல கண்டிப்பா எல்லாருமே என்ன தேடிட்டு இருக்காங்கன்னா, இன்னொரு சோர்ஸ் இருக்குமா, பணம் சம்பாதிக்கிறதுக்கு வேற ஏதாவது வழி இருக்குமா அப்படின்னு தான் மக்கள் தேடிட்டு இருக்காங்க. சோ நான் உங்களுக்கு நம்பிக்கை கொடுக்குறேன். கண்டிப்பா இந்த ஃபுல் செஷன் இந்த ஸ்பீக்கர் பேசுறது நீங்க கேட்டீங்கன்னா என்னால கேரண்டி பண்ண முடியும், இந்த 2 மணி நேரம் கண்டிப்பா உங்க லைஃபையும் உங்க மைண்ட் செட்டையும் மாத்திடுவாங்க. எக்ஸைட்டடா இருக்கீங்களா?
நிஜமா இது சூப்பரான செஷனா இருக்க போகுது. நீங்க வேணும்னா உங்க டிஸ்பிளே முன்னாடி நின்னு செல்ஃபி எடுத்துக்கலாம் அவங்க பேசும்போது. அது வேணும்னா நீங்க உங்க சோஷியல் மீடியால போஸ்ட் பண்ணிக்கலாம், யூடியூப் சேனல்ல போட்டுக்கலாம். ஹேஷ்டாக் வி கனெக்ட் அப்படின்னு வேணா போஸ்ட் பண்ணிக்கோங்க. அந்த அந்த ரைட்ஸ் உங்களுக்கு இருக்கு. ரொம்ப சந்தோஷமாவும் ரொம்ப பெருமையாவும் இருக்கு இந்த ஃபர்ஸ்ட் ஸ்பீக்கரை நான் கூப்பிடுறதுக்கு. சோ இந்த லேடி வந்து பிசினஸ் 10 வருஷத்துக்கு முன்னாடி ஸ்டார்ட் பண்ணாங்க. ஃபர்ஸ்ட் அவங்க இந்தியால இருந்தாங்க, இப்போ அவங்க துபாயில இருக்காங்க அவங்க ஹஸ்பண்ட் குழந்தைங்களோட. எனக்கு இவங்களை கடந்த 10 வருஷமா தெரியும். அவங்க பிசினஸ்ல அவங்க எப்படி வளர்ந்துருக்காங்கன்றத நான் பார்த்திருக்கேன். அதை பார்த்து நான் ஆக்சுவலா ரொம்ப சந்தோஷமும் பட்டிருக்கேன், ஆச்சரியமும் பட்டிருக்கேன். ரொம்ப பெரிய சக்சஸ் ஆக்சுவலா இவங்க பார்த்திருக்காங்க இந்த பிசினஸ்ல. பிசினஸ் அப்படின்ற ஏணி படிக்கட்டுல ரொம்ப தூரம் ஏறி இருக்காங்க ஆக்சுவலா. அவங்க ஒரு டைமண்ட் ஸ்டார், ஒரு மேக்ஸ் அவுட் குயின். அவங்க டீம்ல அவங்களோட டவுன்ல ஒரு மேக்ஸ் அவுட் டீமே வச்சிருக்காங்க. இன்ஃபினிட்டி டீமோட ஒரு பெரிய ஸ்ட்ராங்கஸ்ட் பில்லர் இவங்க. ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, நம்ம ஃபவுண்டர்ஸோட டிஎன்ஏவை இன்னைக்கு வரைக்கும் ஃபாலோ பண்ற ஒரு ஆள் இவங்க. சோ நான் உங்ககிட்ட சொல்றேன், இவங்களோட பேஷன் இவங்களோட எனர்ஜியை பார்த்தா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா புல் அரிச்சிடும். அப்படிப்பட்ட ஒரு லேடி அவங்க. ரொம்ப டீமை கேர் எடுத்து அவங்களோட டவுன்லைன்ஸை பாத்துக்கிற ஒரு தங்கமான மனசு சொல்லுவாங்க ஆக்சுவலா இவங்க. நாங்க அவங்கள வந்து கோச்னு தான் கூப்பிடுவோம். நான் அவங்க கிட்ட நிறைய விஷயம் கத்துக்கிட்டேன். நான் மட்டும் இல்ல, நிறைய பேர் அவங்க கிட்ட நிறைய விஷயம் கத்துக்கிட்டோம். ஒரு ஒரு நாளும் அவங்க எவ்வளவு சேஞ்ச் ஆயிருக்காங்கன்னு கூட இருந்து நான் பாத்துக்கிறேன் ஆக்சுவலா. சோ நீங்க எல்லாரும் ரெடியா? சோ எல்லாரும் ரெடி இல்ல அவங்கள நான் இன்வைட் பண்றதுக்கு? சோ ஏவிபி ஷர்ஃபோன்னு நான் இன்வைட் பண்றேன். குட் மார்னிங் எல்லாருக்கும். எனக்கு தெரியும் மணி இந்தியால 11 ஆயிடுச்சுன்னு. என் ஜேர்னில கொஞ்சம் விஷயத்த நான் உங்களுக்கு ஷேர் பண்ண போறேன். சோ கொஞ்சம் மட்டும் தான் சொல்லுவேன். கண்டிப்பா அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். சோ
இது வந்து உங்களோட பிசினஸ் கூடயும் கண்டிப்பா கொஞ்சம் ரிலேட் பண்ண முடியும். ஏன்னா நான் இப்ப என்ன ஷேர் பண்ண போறேனோ அதை வந்து என்னால ரிலேட் பண்ண முடியும். பிசினஸ் கூடயும் லைஃபும் ரெண்டுமே எனக்கு சேம் தான். இன்னைக்கு நான் மொத்த ஜேர்னியும் ஷேர் பண்ண போறேன். சோ என் பல்லுல கிளிப் போட்டிருக்கேன், அதோட என் ஜேர்னியை நான் ஷேர் பண்ண போறேன். இன்ட்ரெஸ்டிங்ல. சோ நான் இந்த ஹோல் ஜேர்னியும் நாலு நாலு ஸ்டேஜா உங்களுக்கு சொல்றேன். மொதல் ஸ்டேஜ் ஆரம்பிக்கிற ஸ்டேஜ், கெட்டிங் ஸ்டார்டட், அந்த ஸ்டேஜ் நான் சொல்றேன். சோ நான் ஸ்டார்ட் பண்றது ஆரம்பிக்கிறதுன்னு சொல்றேன் அப்படின்னா, அந்த முடிவு நம்ம எடுத்தோம்ல, அது நான் எடுத்த முடிவு, அந்த முடிவுக்கு பின்னாடி இருக்கிற காரணம், ஏன் நான் இந்த பல்லுல கிளிப் போட்டிருக்கேன் அப்படின்றது. சோ நான் ஏன் இந்த கிளிப் போடணும் அப்படின்றதுல வந்து ஆக்சுவலா நான் ரொம்ப தெளிவா இருந்தேன். அதுக்கு பின்னாடி எனக்குன்னு சொந்தமா ஒரு கதையே இருக்கு. நிறைய பேர் இதை போட்டிருப்பாங்க, அவங்க அவங்களுக்கு ஒரு காரணம் இருக்கும். எனக்கு எனக்கான காரணம் இருக்கு. நான் ரொம்ப தெளிவா இருந்தேன். நான் நல்ல டாக்டர் பார்த்தேன். சோ நான் டாக்டர்ஸ் தேடும் போது சீப்பான டாக்டர்ஸ் நிறைய பேர் இருந்தாங்க, காஸ்ட்லியான டாக்டர்ஸ் நிறைய பேர் இருந்தாங்க. சோ நான் வந்து ஒரு பெஸ்டான, எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு பாப்புலரான டாக்டர் கண்டுபிடிச்சேன். அவர் ரொம்ப காஸ்ட்லியும். ஆக்சுவலா நான் அதை பத்திலாம் கவலைப்படல. ஏன்னா எனக்கு ரொம்ப முக்கியம் என்ன அப்படின்னா, நான் சில விஷயத்த பிக்ஸ் பண்ணும். ஏன்னா அது எனக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். சோ நான் உங்ககிட்ட முன்னாடியே சொன்னேன், எனக்கான ரீசன் இருக்கு. சோ நான் டாக்டரை பார்த்தேன், கண்டுபிடிச்சேன். அப்புறம் எனக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சது, நான் முன்னாடியே பே பண்ணும் அப்படின்னு. எவ்வளவு காசுனா, இந்தியா படி 8 லட்சம் ரூபாய், துபாயில 4000 திராம்ஸ். ஆக்சுவலா சாரி, 40,000 திராம்ஸ். நான் டாக்டர் கிட்ட பேசினேன், ஏன் எனக்கு இந்த கிளிப் இப்ப போடணும் அப்படின்றத நான் டாக்டர் கிட்ட புரிய வச்சேன். நான் ஒரு சின்ன ஸ்டோரி கூட ஷேர் பண்ண, ஒரு கதை சொன்னேன் டாக்டர் கிட்ட. ஏன்னா அப்பதான் டாக்டருக்கு வந்து என்னை பத்தி நல்லா தெரியும். ஏன்னா அவரு என் பல்லுல வேலை செய்ய போறாரு. ஆக்சுவலா இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா, அந்த டாக்டர் இந்தியன். நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன், ஏன்னா என்னால ஈஸியா கனெக்ட் ஆக முடிஞ்சிச்சு, 2 பேரும் இந்தியன்ன்றதுனால. என்னால அந்த நம்பிக்கையும் உருவாக்க முடிஞ்சிச்சு அந்த டாக்டர் கூட. சோ அந்த முதல் ஸ்டேஜ், அந்த ஆரம்பிக்கணும் அப்படின்றது என்ன அப்படின்னா, முதல்ல எனக்கு இது ஏன் வேணும்ன்றத நான் தெரிஞ்சிருக்கணும். கரெக்டான டாக்டர் கண்டுபிடிச்சது, எவ்வளவு காசுன்றதெல்லாம் முக்கியம் இல்ல, அதெல்லாம் விட எனக்கு முக்கியமா நல்ல டாக்டர் தேடி இருக்கணும். ஏன்னா என் ட்ரீம் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங், நான் பல்லுல கிளிப் போடணும்ன்றது. அதுக்கப்புறம் அந்த நம்பிக்கை நான் அந்த டாக்டர் கூட உருவாக்குனது. அதான் ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ். ரெண்டாவது ஸ்டேஜ் என்னன்னா, சோ பல்லுல கிளிப் போட்டாச்சு. அந்த கிளிப் கூட இன்னும் சில விஷயமும் வந்துச்சு. ஒண்ணு, எனக்கு புதுசு புதுசா நிறைய விஷயம் தோணுச்சு.
ஏதோ வித்தியாசமா இருக்க மாதிரி ஃபீல் ஆச்சு. ஒருவேளை பேசும்போது ஏதாவது ஆயிடுத்து இந்த கிளிப்புக்கு அப்படின்னா என்ன பண்றதுன்றது பயம். ஆக்சுவலா அது நடந்தும் இருக்கு. நிறைய விஷயத்த என்னால தெளிவா பேச முடியல. ஆக்சுவலா பேச முடியாது. இது வந்து ரொம்ப அன்கம்ஃபர்டபுளா இருந்தது ஆக்சுவலா எனக்கு. என்னால சில விஷயத்த சாப்பிட கூட முடியல. ஏன்னா அது மாட்டிக்கும் ஆக்சுவலா அந்த கிளிப்ல. என்னால சுவிங்கம் கூட சாப்பிட முடியாது, பபிள் கம் கூட சாப்பிட முடியாது. ஏன்னா அது எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஆக்சுவலா. அப்ப எனக்கு எப்படி தோணும் அப்படின்னா, ஏன்டா இதை பண்ணும், விட்டுறலாமே அப்படின்லாம் தோணும். நிறைய பேர் என்ன பார்த்து சிரிச்சும் இருக்காங்க நான் இதை போட்டிருக்கேன்னு. நீ எடுத்த முடிவு தப்புன்னு என்கிட்ட நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. நீ முன்னாடி ரொம்ப அழகா இருந்த, இது போறதுக்கு முன்னாடி சொல்லியிருக்காங்க. சோ நிறைய பேர் சொல்லிட்டே இருந்தாங்க, இதை நீ பண்ணிருக்க கூடாது, நீ அழகா இருந்த, நீ கெடுத்துட்ட, இது நல்லா இல்ல, உன் முடிவு தப்பு அப்படின்னு நிறைய பேர் சொல்லிட்டு இருந்தாங்க. அப்படியே நீ இதை பண்ணணும்ன்ற முடிவு எடுத்திருந்தாலும் ஏன் இவ்ளோ காஸ்ட்லியான டாக்டர் கிட்ட போன அப்படின்னு கேட்டாங்க. நிறைய பேர் எதிர்த்தாங்க ஆக்சுவலா என் முடிவுக்கு. நிறைய ஸ்ட்ரகிள்ஸ், நிறைய தடைகள் வந்துச்சு. இதெல்லாம் தாண்டி எனக்கு வலியும் இருந்தது இது போட்டிருந்தது. சில வாட்டி நான் வெறும் சூப் மட்டும் குடிச்சிருக்கேன் இது போட்ட புதுசுல. டீம் கூட வெளியில போகும்போது டின்னர் சாப்பிடுறதுக்கு நிறைய விஷயம், நிறைய டைம் நிறைய விஷயம் நான் சாப்பிட முடியாது. நம்மளுக்கு ரொம்ப க்ளோஸ் ஆனவங்களும் நம்ம கூட இருப்பாங்க. ஏன் இது கூட என்னால சாப்பிட முடியாதான்னு கேட்பாங்க. அப்போ ஒரு மாதிரி இருக்கும். அவங்க உண்மையாவே என்ன கலாய்க்கிறாங்களா இல்ல அக்கறையா சாப்பிட சொல்றாங்களா எனக்கு தெரியல. ஆனா எனக்கு அது கம்ஃபர்டபுளா இல்ல, எனக்கு ஏதோ மாதிரி இருந்தது. அந்த செகண்ட் பார்ட் நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, கிரைண்ட் அப்படின்னா என்ன, அரைக்கிறது. நம்மள போட்டு அரைச்சு எடுப்பாங்கன்னு சொல்லுவாங்கல்ல, அதுதான் செகண்ட் ஸ்டேஜ். என்ன கடைஞ்சு எடுத்துட்டாங்கன்னு சொல்லுவாங்க, அதுதான். இந்த செகண்ட் ஸ்டேஜ்ல எதுவுமே மாறல, எதுவுமே கிடைச்சும் இருக்காது. நான் தினமும் காலையில எழுந்து கண்ணாடி முன்னாடி பார்ப்பேன், எதுவுமே மாறி இருக்காது. சில வாட்டி ரொம்ப ஏமாற்றமா இருக்கும். ஆனா எனக்கு ஒரு விஷயம் தெரியும், நான் ஏன் இதை ஸ்டார்ட் பண்ணேன் அப்படின்றத நான் அப்பப்ப யோசிச்சுப்பேன். கண்டிப்பா நிறைய பேர் என்ன கலாய்க்கிறதுக்கு இருந்திருப்பாங்க. ஆனா எனக்கு தெரியும் எனக்கு ஏன் இது வேணும் அப்படின்னு. நிறைய பேர் என்கிட்ட சொல்லியிருக்காங்க, ஏன் அழகா இருக்கணும்ன்றதுக்காக அது பின்னாடி ஓடிட்டு இருக்கேன் அப்படின்னு. ஆனா அவங்களுக்கு தெரியாது நான் இந்த பழைய கிளிப் போட்டது அழகுக்காக இல்ல அப்படின்னு. எனக்கு அவங்களுக்கு போய் எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு அவசியம் இல்ல. ஏன்னா அவங்க கிட்ட போய் சொல்றதுல என்ன யூஸ் இருக்கு. ஏன்னா எனக்கு தெரியும் நான் ஏன் இது ஸ்டார்ட் பண்ணேன், இது போட்டேன்னு. சோ மொத்தமா எல்லாரும் சேர்ந்து என்ன கடைஞ்சு எடுத்துட்டாங்க ஆக்சுவலா. நிறைய டிஸ்டர்பன்ஸ், எதுவுமே மாறல, நிறைய விஷயத்த சாப்பிட முடியல. சோ இந்த எல்லா விஷயமும் ஆக்சுவலா நடந்தது. ஆனா என் மனசுல ஒரே ஒரு விஷயம் தான் இருந்தது. ஒரு நாள் கண்டிப்பா எனக்கு எனக்கு என்ன தேவையோ அது நிச்சயமா கிடைச்சிருக்கும். சோ இதெல்லாம் முடிச்சுட்டு நான் என் தேர்ட் ஸ்டேஜ்க்கு வந்தேன். சோ தேர்ட் ஸ்டேஜ் நான் என்னன்னு சொல்ல விருப்பப்படுறேன்னா, growth, வளர்றது. சோ இந்த growth ஸ்டேஜ்ல நான் சேஞ்சஸ் நடக்க ஆரம்பிக்கிறத என்னால பார்க்க முடிஞ்சது. இந்த தேர்ட் ஸ்டேஜ்ல ஆக்சுவலா இந்த சேஞ்ச் எல்லாம் பார்த்து நான் கொஞ்சம் சந்தோஷப்பட ஆரம்பிச்சேன்.
தினமும் காலைல எழுந்துச்சு கண்ணாடில பார்க்கும்போது ஓ இது மாறி இருக்கு, இது ஏதோ கொஞ்சம் சேஞ்ச் நடந்திருக்கு அப்படின்னு நான் ஃபீல் பண்ணேன். தினமும் காலைல நான் ஹஸ்பண்ட் கிட்ட கேட்பேன், பேசுவேன், இங்க பாருங்களேன் இது மாறி இருக்கு, இங்க பாருங்களேன் இது மாறி இருக்கு அப்படின்னு. நான் ரொம்ப எக்ஸைட்டடா இருந்தேன். கொஞ்சம் கொஞ்சமா இந்த சேஞ்சஸ் நடக்க ஆரம்பிக்கிறதுக்கு கிட்டத்தட்ட 2 வருஷம் ஆச்சு. இந்த 2 வருஷத்துல நடந்த சேஞ்சஸ் வந்து நான் ஆசைப்பட்ட அளவுக்கு நடக்கல ஆக்சுவலா. ஆனா பீப்புள் வந்து சொல்ல ஆரம்பிச்சாங்க நார்மலா இது 2 வருஷம் தான் ஆகும் அப்படின்னு. ஆனா எனக்கு 4 வருஷம் ஆயிடுச்சு. நான் யோசிக்கிறேன் என்ன நடந்தது. நான் மறுபடியும் டாக்டர் கிட்ட பேசினேன். டாக்டர் என்கிட்ட ஒரு விஷயம் கேட்டாரு. அவர் வந்து ஆக்சுவலா எனக்கு ஒரு லிஸ்ட் கொடுத்திருந்தாரு நம்ம ஃபாலோ பண்றதுக்குன்னு சொல்லி. டாக்டர் கேட்டாரு இது பண்ணியா? அவர் கேட்ட கேள்விக்கே நான் வந்து இல்ல நான் முழுசா கம்ப்ளீட் பண்ணலன்னு சொன்னேன். ஏன்னா அவர் வந்து என்கிட்ட சொன்னாரு தினமும் நைட்டு ரப்பர் பேண்ட் போடணும்னு சொல்லி. நான் ஆனா அதை பண்ணல. அவர் என்ன சில விஷயம் எல்லாம் செக் பண்ணிக்க சொன்னாரு ரெகுலரா. நான் அதெல்லாம் பண்ணல. அப்புறம் அவர் என்கிட்ட சொன்னாரு நான் சொன்ன எதுவுமே ஃபாலோ பண்ணல அப்படின்னா அப்புறம் எப்படி பெரிய மாற்றம் நடந்திருக்கும் அப்படின்னு என்கிட்ட கேட்டாரு. அப்புறம்தான் எனக்கு ஒரு விஷயம் புரிஞ்சுது. நான் மறுபடியும் ஃபர்ஸ்ட்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணணும்னு. மறுபடியும் ரப்பர் பேண்ட் போடணும். அந்த ரப்பர் பேண்ட் இருக்கு பாருங்க அது இன்னொரு விஷயம் பெருசு. மறுபடியும் செகண்ட் ஸ்டேஜ் கிரைண்ட் எனக்கு கடையிற இடத்துக்கு போயிட்ட மாதிரி தோணுச்சு. மறுபடியும் எனக்கு என்ன தோணுச்சு, ஐயோ மறுபடியும் ஃபர்ஸ்ட்ல இருந்தா இவ்ளோ டைமா அப்படின்னு தோணுச்சு. ஆனா அது அப்படி நடக்கல. என்னால இந்த வாட்டி மாற்றத்தை கொஞ்சம் ஃபாஸ்டா நடக்கிறத பார்க்க முடிஞ்சிச்சு. ஆனா இந்த திங்ஸ் நடந்துட்டு இருக்கும்போது இன்னொரு பெரிய விஷயம் நடந்துச்சு. என்ன பார்த்துட்டு இருந்த டாக்டர் அந்த கிளினிக் விட்டு போயிட்டாரு. வேற ஒரு டாக்டர் வந்துட்டாரு. அவரு வந்து சிரியா நாட்டை சேர்ந்தவரு. நான் இதுக்கு முன்னாடி எந்த சிரியா நாட்டு மக்கள் கிட்டயும் பேசுறது கூட இல்ல. அவரால என்ன புரிஞ்சுக்க முடியுமான்னு கூட எனக்கு தெரியல. அவருக்கு நான் இது வரைக்கும் என்ன தப்பு பண்ணிருக்கேனும் தெரியாது. நான் என்னென்ன விஷயம் பண்ண மறந்து தப்பு பண்ணி தோத்து போயிருக்கேன் இந்த ப்ராசஸ்லன்னு அவருக்கு தெரியாது. நான் வந்து இன்னும் யோசிச்சுட்டு இருக்கேன் அவரால என்ன ஒழுங்கா ட்ரீட் பண்ண முடியுமான்னு. அப்புறம் எனக்கு ஒரு விஷயம் தோணுச்சு. அது அவரோட ட்ரீம் கிடையாது. அவரோட பல்லும் கிடையாது. ஏன் பல்லு, ஏன் ட்ரீம். சோ நான் போய் ரிலேஷன்ஷிப் பில்ட் பண்ணிக்கிறேன் அவர் கூட. நான் டாக்டர் கூட உட்கார்ந்தேன். அவர்கிட்ட நான் சொன்னேன் கடைசி 4 வருஷத்துல நான் பண்ண எல்லா தப்பையும். இந்தியன் டாக்டர் என்கிட்ட சில விஷயம் சொன்னாரு அதை நான் ஃபாலோ பண்ணல அப்படின்றதையும் நான் இவங்க கிட்ட சொல்லிட்டேன். ஏன் அப்படின்னா அவருக்கு வந்து நான் என்ன பண்ணன்றது தெரியணும். ஃபர்ஸ்ட் நான் யாரு நான் என்ன பண்ணிருக்கேன்னு தெரியணும். அப்பதான் இவரும் எனக்கு ஞாபகப்படுத்துவாரு. முன்னாடி டாக்டர் எனக்கு என்னெல்லாம் சொன்னாரோ அதை இவரும் சொல்ல முடியும். சோ கொஞ்ச நாள்லயே இவர்கிட்ட ரிலேஷன்ஷிப்பையும் ட்ரஸ்டையும் நான் பில்ட் பண்ணிட்டேன். சோ சோ இந்த 3வது growth ஸ்டேஜ் முடிவுக்கு வந்துச்சு. சோ 4வது ஸ்டேஜ்
இததான் வந்து நான் தங்க சுரங்கம்னு சொல்றேன். 4வது ஸ்டேஜ் என் ட்ரீம். சோ என் ட்ரீம் நிஜமாகிற டைம் அதான், அந்த ஸ்டேஜ் தான். சோ இப்ப டாக்டர் சொன்னாரு நீங்க இந்த கிளிப்ப காட்டிடலாம். ரொம்ப ஹாப்பி ஆக்சுவலா, ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருந்தேன். லாக்டவுன் வந்துருச்சு. சோ நான் இன்னைக்கு அவங்க முன்னாடி உட்கார்ந்து இருக்கேன், ரொம்ப எக்ஸைட்டடா. அந்த ஒரு நாள் எப்போ அந்த கிளிப்ப கரெக்ட் போடணும், நான் நான் என்ன ஆசைப்பட்டனோ அது எனக்கு கிடைக்கிற நாள் அதுதான். சோ நான் இந்த மொத்த ஜேர்னி உங்ககிட்ட ஷேர் பண்ணும்போது இத வந்து என்னால என்னோட பிசினஸ் கூட ரிலேட் பண்ண முடிஞ்சது. இதுல எதுவுமே வித்தியாசம் இல்லை. நான் வந்து நீங்க கண்டிப்பா ரிலேட் பண்ணணும்னு சொல்ல வரல. எனக்கு உங்ககிட்ட ஒண்ணு கேட்கணும். நீங்க எந்த ஸ்டேஜ்ல இருக்கீங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? இப்போதான் நீங்க புதுசா சைன் அப் ஆயிருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பா நீங்க இந்த கெட்டிங் ஸ்டார்டட் ஸ்டேஜ் தாண்டி தான் போய் ஆகணும். சோ ஆரம்பிக்கிற அந்த ஸ்டேஜ்னா உங்க ட்ரீம்ஸ் ரொம்ப தெளிவா இருக்கணும். உங்களுக்கு கண்டிப்பா நீங்க ஏன் இந்த பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணீங்கன்னு தெரிஞ்சிருக்கணும். இந்த பிசினஸ்ல இருந்து உங்களுக்கு உண்மையாவே என்ன வேணும்ன்றது தெரிஞ்சிருக்கணும். ஏன்னா உங்க காரணம் தான் உங்களை மூவ் பண்ண வைக்கும், உங்களை அடுத்தடுத்த ஸ்டேஜ்க்கு போகவே வைக்கும். ஏன்னா அந்த ஒரு காரணம் தான் உங்களை மூவ் பண்ண வைக்கும் கண்டிப்பா. சோ உங்க அப்ளைன் கூட ரிலேஷன்ஷிப் பில்ட் பண்ணும். அப்ளைன் வந்து ரிலேஷன்ஷிப் பில்ட் பண்ணணும்னு வெயிட் பண்ணாதீங்க. அது அப்ளைனோட ரோல், அத அவங்க பாத்துப்பாங்க. இது யாரோட ட்ரீம், யாரோட காரணம் இது பிசினஸ் ஆரம்பிச்சது, யாரோட வாழ்க்கை இது, யாரோட பிசினஸ் இது. இப்போ இது ஏன் வாழ்க்கை, ஏன் ட்ரீம், ஏன் பிசினஸ். சோ நம்ம தான் போய் நம்ம அப்ளைன் கூட ரிலேஷன்ஷிப் பில்ட் பண்ணணும். அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் தெரியணும் நீங்க ஏன் இதை ஸ்டார்ட் பண்ணீங்கன்னு. சோ நீங்க அந்த நம்பிக்கை உங்க அப்ளைன் கூட பில்ட் பண்றது, அதுதான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும் அடுத்த ஸ்டேஜ்க்கு போறதுக்கு. எனக்கு தெரியல இதுல எத்தனை பேர் செகண்ட் ஸ்டேஜ்ல இருக்கீங்கன்னு. கிரைண்ட். இந்த ஸ்டேஜ்ல கண்டிப்பா உங்களை எல்லாரும் போட்டு புழிஞ்சு எடுப்பாங்க. நிச்சயமா இது நடக்கும். நிறைய சேலஞ்சஸ் வரும், நிறைய பிரச்சனை வரும். நிறைய பேர் உங்களை கேட்பாங்க ஏன் காசு பின்னாடி இப்படி ஓடுற அப்படின்னு சொல்லி. உங்ககிட்ட பீப்புள் சொல்லுவாங்க நீ ரொம்ப தப்பான முடிவு எடுத்திருக்கேன்னு. ஏத்துக்க முடியாத மாதிரி நிறைய பேர் பேசுவாங்க. ரொம்ப கஷ்டமா இருக்கும், மக்களை ஃபேஸ் பண்ண முடியாது, நம்மள நிறைய பேர் கலாய்ப்பாங்க. ஏன்னா மக்கள் கூட்டத்துல வச்சு உங்களை உங்களை கலாய்ப்பாங்க, சிரிப்பாங்க. ஆனா ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கோங்க, நீங்க ஏன் ஸ்டார்ட் பண்ணீங்க. நிறைய பேரு அவங்களோட மொத்த வாழ்க்கையும் வெறும் அந்த அந்த கேப்பான பல்லோட வாழ்ந்திருக்காங்க. எனக்கு அப்படி வாழ வேணாம். அதேதான் உங்களுக்கும், உங்களுக்கு அந்த லைஃப் வேணாம். உங்க வாழ்க்கை அப்படி இப்படின்னு கஷ்டமா இருக்கிற லைஃப் உங்களுக்கு வேணாம். அதனாலதான் நீங்க ஒரு முடிவு எடுத்திருக்கீங்க உங்க வாழ்க்கைய மாத்துறதுக்கு. சோ அது உங்களோட முடிவு. பீப்புள் கலாய்க்கட்டும், சிரிக்கட்டும், அத பத்தி கவலையப்படாதீங்க. நீங்க போயிட்டேதான் இருக்கணும், போயிட்டேதான் இருக்கணும், போயிட்டேதான் இருக்கணும்.
உங்க அப்ளைன்ஸ் உங்ககிட்ட என்ன சொல்றாங்களோ அதை ஃபாலோ பண்ணுங்க. சோ இப்ப அடுத்த ஸ்டேஜ் நீங்க போறீங்க அப்படின்னா தேர்ட் ஸ்டேஜ், growth ஸ்டேஜ், நீங்க வளர்ற ஸ்டேஜ். சோ கொஞ்சம் காசு வர்றதை நீங்க பாப்பீங்க, உங்களை எடிஃபை பண்ணுவாங்க, மக்கள் உங்களுக்கு ரெஸ்பெக்ட் கொடுப்பாங்க, நீங்க பாப்பீங்க. உங்க டவுன்லைன்ஸ் எல்லாம் உங்களை ரொம்ப லவ் பண்ணுவாங்க. அப்ப உங்க குடும்பத்துல இருக்கவங்க கிட்ட சொல்லுவாங்க, எல்லாமே நல்லதானே போகுது, நீ சம்பாதிக்கிற, எங்களுக்கு இன்னும் கொஞ்சம் டைம் கொடு அப்படின்னு கேட்பாங்க. வெக்கேஷனுக்கு போலாம், டூர் போலாம். அவங்க வந்து உங்ககிட்ட நிறைய விஷயம் பண்ண சொல்லுவாங்க. அந்த எல்லாமே எப்படி இருக்குன்னா உங்களை பிசினஸ்ல இருந்து வெளில எடுத்துட்டு வர மாதிரி இருக்கும். ஏன்னா இப்ப வந்து நீங்க வேலையில இருந்து சம்பாதிக்கிறத விட கொஞ்சம் அதிகமா சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டீங்க. ரொம்ப ரொம்ப கஷ்டமான ஸ்டேஜ் இதுதான். முடியலடா அப்படின்னு தோன்ற மாதிரியான ஸ்டேஜ். ஆக்சுவலா அது என்ன பண்றதுன்னு யோசிக்கிற ஸ்டேஜ். உங்களை எடிஃபை பண்ற விஷயம் நம்ம மண்டைக்கு ஏறிடும், தலைக்கு ஏறிடும். ஆக்சுவலா தயவு செஞ்சு அந்த தப்பை மட்டும் பண்ணாதீங்க. போயிட்டே இருங்க உங்க ட்ரீம்காக. மறுபடியும் உங்க நெட்வொர்க் பெருசா பில்ட் பண்ணுங்க. ஏன்னா நீங்க இன்னும் அந்த தங்க சுரங்கத்தை தொடல, பார்க்கவும் இல்லை. அதுக்கான சான்ஸ் ஒரு சின்ன தப்பு பண்ணிருப்போம். அந்த growth ஸ்டேஜ் இன்னும் கொஞ்சம் டைம் எக்ஸ்ட்ரா எடுக்கலாம். ரெண்டாவது ஸ்டேஜ்ல பண்ற சில விஷயத்த மறுபடியும் பண்ண வேண்டியதா கூட இருக்கலாம், மறுபடியும் ஸ்டார்ட் பண்ண வேண்டியதா இருக்கலாம். பரவாயில்ல, வெறும் 2 to 3 வருஷத்தோட டைம் தான், அது ரொம்ப கம்மியான வருஷம் தான். சோ ஒன்ஸ் நீங்க அந்த தங்க சுரங்கத்தை தொட்டுட்டீங்கன்னா உங்க மொத்த வாழ்க்கையும் மாறப்போகுது. அதுக்கப்புறம் உங்களுக்கு கண்டிப்பா அன்கம்ஃபர்டபுளா ஃபீல் பண்ணுவீங்க. உங்க பேங்க் அக்கௌண்ட்ல ஏகப்பட்ட காசு இருக்கும், ஆனா அவ்வளவு காசு உங்களால செலவு கூட பண்ண முடியாம இருக்கலாம். ஏன்னா நீங்க growth ஸ்டேஜ்ல இருக்கீங்க. இப்போ என்ன நம்புங்க, இந்த growth ஸ்டேஜ்ல நிறைய விஷயம் நடக்கும். செகண்ட் ஸ்டேஜ்ல நீங்க பார்த்ததை விட நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் வரும். தேர்ட் ஸ்டேஜ்ல ரப்பர் பேண்ட் மறுபடியும் போடுற மாதிரி இருக்கும். உங்களுக்கு புரியுதுல நான் என்ன சொல்றேன்னு? வாய் கொளறது மட்டும் இருக்காது, நிறைய வரும் ஆக்சுவலா. ஆனா விட்டு கொடுத்துறாதீங்க, இது ஒரு விஷயமே இல்லை. எவ்வளவு நாள் உங்க growth ஸ்டேஜ் இருக்குன்றது மேட்டர் இல்லை. கம்பேர் பண்ணாதீங்க உங்களை. கொஞ்சம் பேர் 1 வருஷத்துல முடிச்சிருக்கலாம். உங்களுக்கு வந்து தோண்டிட்டே இருக்கும், ஒருவேளை அவங்களால முடியுது என்னால முடியலையோ அப்படின்னு. ஒருவேளை நம்ம வேற ஏதாவது பண்ணணுமோ அப்படின்னு. கிவ் அப் ஆகாதீங்க. உங்க அப்ளைன் என்ன சொல்றாங்களோ அதை செஞ்சுட்டே இருங்க. ஏன்னா இந்த ஸ்டேஜ் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ஒரு ரொம்ப நல்ல ஒரு ஸ்டேஜ் ஆக்சுவலா. இது கொஞ்சம் பேருக்கு இது ரொம்ப நாள் போலாம், அதுதான் உங்க மைண்டும் சொல்லும். போயிட்டே இருங்க. ஏன்னா அந்த கோல்ட் மைன், அந்த தங்க சுரங்கம் கொஞ்ச தூரத்திலே இருக்கு. என்ன நம்புங்க. இந்த மொத்த ஜேர்னிலையும் நீங்க மேபி ஒரே மாதிரியான எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கலாம். சோ நான் எப்படி என் டாக்டரை மாத்தனோ அதே மாதிரி ஒரு விஷயத்த நீங்களும் ஃபேஸ் பண்ணலாம். உங்க அப்ளைன்ஸை சேஞ்ச் பண்ண வேண்டியதா இருக்கலாம். சோ என்ன,
சோ என்ன அதுக்கு? இது எப்படி ஒரு வித்தியாசத்தை உண்டாக்கும்? யாரோட ட்ரீம் இது? யாரோட வாழ்க்கை இது? யாரோட காரணம் இது? இது என்னோடது. வெளியில நடக்கிற எதுவும் என்னோட டெசிஷனை எப்பவும் மாத்த பொறுத்து இல்ல. இப்ப நீங்க போயிட்டே இருக்கீங்க உங்க ப்ராசஸ்ல கரெக்டானா கண்டிப்பா நீங்க அந்த தங்க சுரங்கத்தை தொடுவீங்க. சோ நீங்க பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா, ஒரு பர்சன் இந்த மொத்த ஜேர்னிலயும் உங்க கூட வர ஒரு பர்சன், உங்க லெஃப்ட்ல ஒருத்தவங்க, ரைட்ல ஒருத்தவங்க. இவ்வளவுதான் நம்மளோட பிசினஸ். சோ நான் முடிக்கிறதுக்கு முன்னாடி நான் உங்களுக்கு ஒரு சில விஷயம் சொல்றேன். என்னோட டாக்டர் என்கிட்ட சொன்னாரு. அவர் என்கிட்ட சொன்னது என்னன்னா, இந்த ஜேர்னி, இந்த பல்லுல கிளிப் போட்டிருக்கிறது கஷ்டமா இருக்கும். பீப்புள் உங்களை பார்த்து சிரிப்பாங்க. கண்டிப்பா உங்களை ரொம்ப இரிட்டேட் பண்ணுவாங்க. அதுக்கு நீங்க இப்பவே ரெடியா இருங்கன்னு சொன்னாரு. ஒரு வார்த்தை ஆக்சுவலா என்கிட்ட சொன்னாரு. யாருக்காகவும் இறக்கப்படாதீங்கன்னு சொன்னாரு. உங்க மேலயும் இறக்கப்படாதீங்கன்னு சொன்னாரு. சோ நீங்க இறக்கப்படுறத நிறுத்துனீங்க அப்படின்னா மட்டும்தான் அது நீங்க ஸ்ட்ராங்கா ஒர்க் பண்றீங்க மறுபடியும் மறுபடியும் அப்படின்னா, நான் என்ன சொல்றேனோ அதை நீங்க ஃபாலோ பண்றீங்க அப்படின்னா, ஒரு நாள் கண்டிப்பா உங்ககிட்ட அந்த சிரிப்பு இருக்கும். உங்களால பல்லெல்லாம் நார்மல் ஆயிடும். உங்க பல்லெல்லாம் சோ நீங்க எப்படி சாப்பிடுவீங்களோ, சோ நம்ம எப்படி சாப்பிடுவோம், உங்ககிட்டதான் பெரிய அழகான ஒரு சிரிப்பு இருக்கும். உங்களால சூப்பரா சாப்பிட முடியும். சோ நான் சொன்ன ஸ்டோரி என் ரீசன். சோ நான் டாக்டர் கிட்ட சொன்னேன் அந்த கதை. அவர் சொன்னாரு அது கண்டிப்பா ஃபுல்ஃபில் ஆயிடும். சோ சோ நான் கிளம்புறதுக்கு முன்னாடி இந்த 4 ஸ்டேஜ் நீங்க கண்டிப்பா இதை கிராஸ் பண்ணி தான் ஆகணும். ஆரம்பிக்கிறது, நம்மள போட்டு புழிஞ்சு எடுப்பாங்க கிரைண்ட் ஸ்டேஜ். growth, நம்ம வளர்ற ஸ்டேஜ். கோல்ட் மைன், நம்மளோட தங்க சுரங்கம். சோ இது 4யும் கிராஸ் பண்ணும்போது கரிசனமே படாதீங்க. அவ்வளவுதான். தேங்க்யூ சோ மச். கடவுள் உங்களுக்கு நல்லது கொண்டு வருவாரு. தேங்க்யூ. தேங்க்யூ ஏபி ஷர்ஃபோன். சோ எப்படி இருந்தது? ரொம்ப அமேசிங்கா இருந்ததுல, நான் சொன்னேன்ல. சோ ரொம்ப தேங்க்யூ ஏபி ஷர்ஃபோன். உங்களால இந்த 4 ஸ்டேஜ்ல ஏதாவது ஒரு ஸ்டேஜ் அது உங்களோட கம்பேர் பண்ணி பார்க்க முடியுதா? ஏவிபி ஷர்ஃபோன் சொன்னது. சோ நீங்க புதுசா இருக்கீங்க அப்படின்னா நீங்க ஸ்டார்ட் அப் ஸ்டேஜ்ல இருப்பீங்க. சோ நீங்க பிசினஸ் ஆரம்பிச்சு கொஞ்ச நாள்ல சேலஞ்சஸ் எல்லாம் ஃபேஸ் பண்றீங்கன்னா நீங்க செகண்ட் ஸ்டேஜ்ல இருக்கீங்க, கிரைண்டிங் ஸ்டேஜ். தேர்ட் ஸ்டேஜ்ல மேபி உங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ், உங்களோட க்ளோஸா இருக்கிறவங்க வந்து சொல்லலாம் உன்னை பத்தின பேட் ரிவ்யூ வருது அப்படிலாம்.
நீங்க கேட்டீங்கல்ல, உங்களோட ட்ரீம், உங்களோட பிசினஸ், உங்களோட லைஃப் அப்படின்றது தெரிஞ்சுதான் அதுல இருந்து எப்படி வெளில வரணும் உங்களுக்கு தான் தெரியும். அப்ப ஃபோர்த் ஸ்டேஜ் போயிருப்போம். சோ உங்க பிசினஸ் இன்னும் கொஞ்சம் ஸ்மூத்தா இருக்கும். தேர்ட் ஸ்டேஜ்ல நம்ம பிசினஸ் ஸ்மூத்தாக ஆரம்பிச்சிடும். சோ இந்த ஸ்டேஜ்ல தேர்ட் ஸ்டேஜ்ல கண்டிப்பா உங்க ஈகோ உங்களுக்கு கீழே தள்ளலாம். உங்களுக்கு வந்து நம்ம தான் எல்லாம் தோணலாம். அவங்க இன்னொரு விஷயம் சொன்னாங்க, லாஸ்ட் ஸ்டேஜ்ல உங்களால வந்து அந்த தங்க சுரங்கத்தை பார்க்க முடியும். சோ நீங்க பண்ற ஒர்க் உங்க அப்ளைன்ஸ் சொல்றத திரும்ப 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 பண்ணிட்டு இருந்தீங்கன்னா நிச்சயமா அந்த ஸ்டேஜை கிராஸ் பண்ணலாம். சோ இப்ப எனக்கு ஒரு விஷயம் புரிஞ்சிச்சு. எனக்கு இன்னும் ரொம்ப கான்பிடன்ஸ் வந்திருக்கு. நீங்க எல்லாரும் நிறைய நாலேஜ் கத்துட்டு இருப்பீங்க அப்படின்னு சொல்லி ஷர்ஃபுன் கிட்ட இருந்து. சோ கண்டிப்பா நீங்க எல்லாரும் உங்க பிசினஸ் ஹையஸ்ட் லெவலுக்கு எடுத்துட்டு போயிட்டு சீக்கிரமா மேக்ஸ் அவுட் ஆவீங்கன்னு நான் நம்புறேன். சோ இந்த பாசிட்டிவ் சிக்னலை கேலக்சிக்கு அனுப்புங்க. உங்க நன்றி கடனை யூனிவர்ஸுக்கு அனுப்புங்க. ஏபி ஷர்ஃபோனுக்காக நான் ஒரு விஷயம் முடிவு பண்ணிருக்கேன். நான் கண்டிப்பா இதை அக்செப்ட் பண்ணிட்டு சீக்கிரம் சக்சஸ் ஆவேன். குட். சோ வி கனெக்டோட அடுத்த பாட்டுக்கு போலாமா? சோ இவங்கள பத்தி பேசணும்னா எனக்கு வார்த்தையே இல்லை ஆக்சுவலா. நான் இந்த பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணி குழந்தை இருந்தப்போ விகான் போயிருந்தப்ப நான் இவங்களை பார்த்தேன். நிறைய எனர்ஜி கிடைச்சிச்சு, நிறைய லேர்னிங் கிடைச்சிச்சு ஆக்சுவலா. நான் வந்து ரொம்ப மெஸ்மரைஸ் ஆன இவங்களோட அச்சீவ்மெண்ட்ஸ் பார்க்கும்போது எவ்வளவு பெரிய டீம் இருக்கு இவங்க பில்ட் பண்ணது. நிறைய கண்ட்ரீஸ்ல இந்த உலகத்தோட ஏகப்பட்ட கண்ட்ரீஸ்ல இவங்களோட டீம் பில்ட் ஆயிருக்குன்னு கேள்விப்பட்டேன். நானும் ஒரு இந்தியனா இருக்கும்போது அவரும் ஆக்சுவலா ஒரு இந்தியன். அவர் இப்ப இந்தியாவை விட்டு வெளில தங்கியிருக்காரு. ஆனா இருந்தாலும் எங்களுக்குள்ள ஒரு கனெக்ஷன் இருக்கும். ஏன்னா நாங்க ரெண்டு பேரும் இந்தியன்ஸ். சோ அடுத்த 2-3 நிமிஷத்துல நான் அவரை ஸ்கிரீன்ல கூப்பிடும் போது நீங்க அவரோட எனர்ஜி, அவரோட பேஷன் ஆக்சுவலா பார்க்கலாம். உங்களால இந்த ஜூம் வீக் கணக்குல அவரோட எனர்ஜி ஆக்சுவலா உங்களால பார்க்க முடியும். உங்களால உங்க சேர்ல ஃபர்ஸ்ட் உட்காரவே முடியாது. அவர் ஆக்சுவலா ஆஸ்திரேலியால இருக்காரு உங்க ஃபேமிலியோட. நிறைய பேரை ரொம்ப சக்சஸ்ஃபுல் ஆக்கியிருக்காரு அவரோட ஆர்கனைசேஷன்ல. நம்ம டாக்டர் ஸ்ரீ விஜயேஸ்வரன் இவரைதான் பஞ்சாபோட சிங்கம்னு சொல்வாரு. சோ கைஸ் பஞ்சாபோட சிங்கத்தை பார்க்கறதுக்கு ரெடியா? வி பார்ட்னர் ரஞ்சித் சிங்.
குட் மார்னிங். எல்லாருக்கும் குட் மார்னிங். டீமுக்கும் குட் மார்னிங். இந்த மொத்த ஜூம் பேனலுக்கும் குட் மார்னிங். வி கனெக்ட்க்கு குட் மார்னிங். ஆஸ்திரேலியால மணி 2 நைட்டு. இப்படி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டில அவங்க எல்லாம் பாக்குறது எனக்கு ரொம்ப சந்தோஷம். இந்த காலையில அவங்க எல்லார்கிட்டயும் பேசுறது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சோ ஸ்டார்ட் பண்ணலாமா? உண்மையாவே உங்க லைஃப்ல ரொம்ப முக்கியமானது எது? நீங்க எதை எதிர்நோக்கி பார்த்துட்டு இருக்கீங்க? ஏன் அது உங்களுக்கு முக்கியம்? அது உண்மையாவே வேணுமா? இது ரொம்ப அழகான வாழ்க்கை. ஒரே ஒரு அழகான வாழ்க்கை. கண்டிப்பா அது ரொம்ப முக்கியம். உங்களை சுத்தி இருக்கிற எல்லா விஷயத்தையும் நீங்க அழகாக்க வேணாமா? உங்க வாழ்க்கையும் உங்களை சுத்தி இருக்கிற உலகத்தையும் ஒரு அழகான விஷயமா மாத்த வேணாமா? மாத்தணும்னா அது உங்ககிட்டதான் இருக்கு. நீங்க உங்க பிரஷரை புரிஞ்சுக்கிற அளவுக்கு வேற யாராலையும் புரிஞ்சுக்க முடியாது. வாழ்க்கையே அதுக்கான அர்த்தத்தை உருவாக்குற ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தான். அது வந்து ஒரு கிளீன் ஒயிட் பேப்பர் மாதிரி. நீங்க தான் அதை உங்க வாழ்க்கையை எழுதணும். அது உங்க கையில தான் இருக்கு. ஏன்னா கடவுள் என்ன விருப்பப்படுறாருன்னா, அவர் அதுக்குதான் விருப்பப்படுறாரு எப்பவுமே நீங்க எழுதணும்னு. இயற்கை வந்து யாரையும் எந்த இடத்துலயும் சேதப்படுத்தாது. நீங்க இது புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த நாலேஜ் இருந்ததுன்னா உங்களுக்கு தெளிவா எது உங்களுக்கு முக்கியம்ன்றது புரிஞ்சிருந்ததுன்னா அப்ப உங்களுக்கு தெரியும் உங்களுக்கு என்ன பிளான் இருக்குன்னு. உங்ககிட்ட உண்மையாவே அதை பண்றதுக்கான பிளான் இருக்கா? அந்த பிளான் ஒர்க் ஆகுதா? பீப்புளுக்கு வந்து உங்க பிசினஸ் பத்தி தெரிஞ்சுக்கணும்னு எந்த அக்கறையும் இல்ல. அவங்களுக்கு உண்மையாவே எந்த கவலையும் இல்ல உங்க பிசினஸ் பத்தி. ஏன்? ஏன்னா அவங்களுக்கு அவங்க பிரச்சனை ரொம்ப ரொம்ப முக்கியம். சோ இப்ப நீங்க அதுக்கு ஒரு சொல்யூஷன் கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னா அவங்களோட பிரச்சனைக்கு
அதுதான் ஆக்சுவலா ரொம்ப ரொம்ப முக்கியம். எது ரொம்ப ஈஸியா கிடைக்குதோ அது கடைசி வரைக்கும் கண்டிப்பா நம்ம கிட்ட இருக்காது. எது ரொம்ப ஈஸியா கிடைக்குதோ அது. எது கடைசி வரைக்கும் நம்ம கூட இருக்கோ அது சத்தியமா அவ்வளவு ஈஸியா வரவும் வராது. ஷர்ஃபூன் ரொம்ப ஒரு அழகான ஒரு ஸ்ட்ராட்டஜி உங்களால ரிலேட் பண்ண முடிஞ்சிருக்கும். ரொம்ப நல்ல ஷேரிங் ஆக்சுவலா ஷர்ஃபூன் பண்ணது. அவங்க ஜேர்னி பத்தி பேசினது, பிசினஸ் ஜேர்னி பத்தி பேசினது உங்களால ரிலேட் பண்ணிருக்க முடியும்னு நினைக்கிறேன். கண்டிப்பா அது உங்களை ஒரு ஒரு முக்கியமான முடிவு எடுக்க வச்சிருக்கோம். நிச்சயமா இந்த கேள்வியை நீங்க மறுபடியும் கேட்டுக்க மாட்டீங்க. என் ட்ரீம் என்ன? நீங்க உண்மையாவே உங்களோட ட்ரீம் என்ன அப்படின்றத மனசுல இருந்து எழுதி கண்டுபிடிச்சு எழுதிட்டீங்களா? உள்ள என்ன மாறணும்? உங்களுக்கு பர்சனலா இன்டர்னலா என்ன மாறி இருக்கணும்? உங்களை சுத்தி என்ன மாறி இருக்கணும்? எது உங்களை சுத்தி இருக்கிற விஷயத்த மாத்துதோ அது உள்ள இருக்கிற மாற்றத்து மூலமா தான் நடக்கும். மனசுல இருக்கிற மாற்றத்து மூலமா தான் நடக்கும். அது கண்டிப்பா உங்களால மட்டும்தான் நடக்கும். சோ நம்ம இதை பண்ணலாம். வரலாறு படைக்கணும். ஆக்சுவலா நம்ம வரலாறு படைச்ச எல்லாமே வந்து கஷ்டமான சூழ்நிலையில தான் படைச்சிருப்பாங்க. ஒரு பாறை மாதிரி நீங்க ஸ்கிப் பண்ற ஒரு விஷயமா இருக்கிற மாதிரி. ஏன்னா உங்களுக்கு தெரியாது அது டைமண்ட்னு சொல்லி. நிறைய ப்ரெஷர் ஆகும் ஆக்சுவலா. கண்டிப்பா அவ்வளவு ப்ரெஷரை தாங்கிறதுனாலதான் அது ஜொலிக்குது வைரமா. அதே மாதிரி உங்களுக்கும் உங்களுக்கான இம்பார்ட்டன்ட் ரீசன் இருக்கணும். அது உங்களை என்கரேஜ் பண்ற ரீசனா இருக்கணும். இப்படி ஒரு அழகான மறக்க முடியாத ஜேர்னில சோ உங்களோட ட்ரீம் கண்டிப்பா நிஜமாகிற ஒரு இடத்துல ரெண்டுல இருந்து 5 வருஷத்துக்குள்ள இது கண்டிப்பா நடக்கும். அதை விட பெருசா ஏதாவது ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா நீங்க சில விஷயத்த ப்ராப்பரா பண்ணல அப்படின்னா மட்டும்தான் இது நடக்காம போகும். சோ அதுதான் ஆக்சுவலா விஷயம். நம்ம ரொம்ப குறிப்பிட்டு சொல்ல வேண்டியது. அப்பதான் உங்களால சக்சஸ் அச்சீவ் பண்ண முடியும். நீங்க வந்து எப்பவுமே குற்றவாளி ஆகணும்னு நம்ம நினைக்கிறதே இல்ல வாழ்க்கையில.
நீங்க எப்பவுமே குற்றவாளி ஆகணும்னு நினைக்கிறது இல்ல. வாழ்க்கையில அதே மாதிரி இருக்கணும்னு நீங்க ஆசைப்படுறது இல்ல. நீங்க எப்பவுமே ஒரு சக்சஸ்ஃபுல்லான பர்சனா இருக்கணும்னு தான் நினைக்கிறீங்க. ஆனா அது எப்படி பண்றது? நிறைய பிசினஸ் 5 இயர்ஸ்ல ஆக்சுவலா ஃபெயிலியர் ஆயிடுது. நம்ம நிறைய அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ணணும். 10 வருஷம் அட்லீஸ்ட் அந்த பிசினஸ்ல இருக்கிறதுக்கே. 10 வருஷத்துக்கு அப்புறம் க்ளோஸ் பண்றோம். சோ அதுவும் இப்ப இருக்கிற சூழ்நிலையில இந்த கொரோனா டைம்ல எல்லாமே லாக்டவுன்ல இருக்கு. சோ இப்படி ஒரு மாற்றம் நடக்கிற இந்த டைம்ல நம்ம என்ன பண்ண போறோம்? ஏன்னா எப்பவுமே சூழ்நிலை ஒரே மாதிரி இருக்காது கண்டிப்பா. ஆர்டிபிஷியலா நடக்கிறது ஆக்சுவலா அதிகமாயிட்டே இருக்கு. டெக்னாலஜி வளர்ந்துட்டே இருக்கு. ரொம்ப பெரிய வளர்ச்சி பார்த்திருக்கு டெக்னாலஜி. அதனாலதான் இன்னைக்கு ஏகப்பட்ட வேலையை நம்மளால வீட்டுல உட்காந்துட்டே பண்ண முடியுது. சோ இப்ப எப்படி நான் வீட்டுல உட்காந்துட்டு பேசிட்டு இருக்கணும் அந்த மாதிரி. புத்திசாலிங்க எப்பவுமே உலகத்தை அஹ், ஒதுக்கி வச்சிருவாங்க. அவங்க அதை பெருசா கேர் பண்ண மாட்டாங்க. ஆக்சுவலா ஒரு கரெக்ஷன் இருக்கு. ஆக்சுவலா புத்திசாலிங்க அவங்கதான் இந்த உலகத்தையே மிளிர வைக்கிறாங்க, அதாவது பெருசாக்குறாங்க. சோ நீங்க ஒரு பிளாட்ஃபார்ம் கண்டுபிடிக்கணும். ஒரு நல்ல மென்டார், ஒரு கோச். அப்பதான் உங்களால நிறைய விஷயம் கத்துக்க முடியும். கரெக்டான வழியில டிராவலும் பண்ண முடியும். அதே மாதிரி இங்க நம்ம கிட்ட ஒரு நல்ல பிளாட்ஃபார்ம் இருக்கு. ரொம்ப ஒரு நல்ல மனுஷங்களால இந்த பிளாட்ஃபார்ம் நடத்தப்படுது. அதனாலதான் இது ஆக்சுவலா பாசிபிள் ஆகுது. ஏன்னா யார் உங்களை லீட் பண்றாங்களோ, யார் உங்களை வழி நடத்துறாங்களோ இங்க இந்த பிசினஸ்ல, இந்த பிளாட்ஃபார்ம்ல அவங்க கண்டிப்பா நிச்சயமா நிறைய லேர்னிங்ஸ் கிராஸ் பண்ணிருப்பாங்க, நிறைய கத்துட்டு இருப்பாங்க. அவங்க ஃபேஸ் பண்ண எல்லா சேலஞ்சஸ் மூலமும் நிறைய விஷயம் கத்துட்டு இருப்பாங்க. அண்ட் கண்டிப்பா அதுக்கான சரியான வழியும் கண்டுபிடிச்சிட்டு இருப்பாங்க.
உங்களையும் என்னையும் சக்சஸ் ஆகிறதுக்கு ஹெல்ப் பண்றதுக்கான வழியை கண்டுபிடிச்சிட்டு இருப்பாங்க. மறக்க முடியாத ஒரு சக்சஸ்ஃபுல் பர்சனா மாத்துறதுக்கான வழி கண்டுபிடிச்சிருப்பாங்க. சில விஷயம் உங்ககிட்ட எல்லாம் நான் இன்னைக்கு சொல்லணும். முதல் விஷயம் என்னன்னா, நீங்க உங்களையே சேலஞ்ச் பண்ணிக்கணும். நீங்க உங்களை தினம் வீக்லி மந்த்லி உங்களை நீங்களே சேலஞ்ச் பண்ணிக்கணும். எங்கெல்லாம் நீங்க இம்ப்ரூவ் பண்ண வேண்டியதோ அந்த இடத்துல எல்லாம் உங்களே சேலஞ்ச் பண்ணிக்கோங்க. புக் படிக்கணும்ன்றதுல, உங்களோட ஹெல்த் நல்லா இருக்கிற மாதிரியான சில ஆக்டிவிட்டீஸ்ல ஈடுபடுங்க. அதுக்கு சேலஞ்ச் பண்ணுங்க உங்களையே. ஏன்னா என்ன வரப்போதோ அது கண்டிப்பா நீங்க எங்க இருக்கீங்களோ என்ன பண்றீங்களோ அதை பொறுத்ததுதான். மென்டலி, பிசிக்கலி, சப்கான்சியஸ்லி. சோ இந்த 3 விஷயத்திலயும் நீங்க என்ன யோசிக்கிறீங்களோ என்ன பண்றீங்களோ அதுதான் கண்டிப்பா வந்து சேரும் உங்ககிட்ட. சோ எப்ப இதை நீங்க புரிஞ்சுக்கிறீங்களோ அப்ப கண்டிப்பா உங்களால ஒரு நல்ல முடிவு எடுக்கிறதுக்கான ஒரு டெசிஷன் உங்களால எடுக்க முடியும். என்ன முடிவு? என்னால பார்க்க முடியும் சில வேலையில என்ன என்கேஜ் பண்ணிட்டு அந்த வாய்ப்பு அது வெறும் ரிலேஷன்ஷிப் மட்டும் பில்ட் பண்றதுக்கு இல்ல, பைனான்சியலி சக்சஸ் ஆகிறதுக்குமான வாய்ப்பு இதுதான். அதனாலதான் இது எப்பவுமே முக்கியம், நமக்கு ஒரு ட்ரீம் இருக்கணும்ன்றது. உங்களோட ட்ரீம் என்ன? உங்களை நீங்களே சேலஞ்ச் பண்ணிக்கிறது மூலமா தினமும் உங்களால கொஞ்சம் கொஞ்சமா ப்ராசஸையும் சேலஞ்ச் பண்ண முடியும். எப்ப உங்களால உங்க ப்ராசஸ சேலஞ்ச் பண்ண முடியுதோ சோ அந்த ப்ராசஸ் கண்டிப்பா உங்களை இம்ப்ரூவ் பண்ண, உங்களை சுத்தி நடக்கிற விஷயத்த மாத்துறதுக்கு சோ நீங்க சேலஞ்ச் பண்ற விஷயத்த பார்த்துதான் மக்கள் உங்ககிட்ட இருக்க மாற்றத்தை பார்ப்பாங்க. உங்ககிட்ட சில வளர்ச்சி இருக்கு, அந்த இம்ப்ரூவ்மெண்ட் நீங்க எப்படி வளர்ந்துருக்கீங்கன்றது அதுதான் உங்களை ஃபாலோ பண்ண வைக்கும். ஏன்னா நீங்க பெட்டர் பர்சனா மாறுறத அவங்களால பார்க்க முடியுது. நீங்க ப்ராசஸ் சேலஞ்ச் பண்ற அந்த விஷயம் அவங்க உங்களை லவ் பண்ண வைக்கணும். அந்த அளவுக்கு நீங்க சேலஞ்ச் பண்ணணும். ஏன்னா நமக்கு ட்ரூ வேல்யூஸ் இருக்கு,
அதனால பீப்புள் கண்டிப்பா உங்களை நம்புவாங்க. அவங்க உங்க கூட பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணுவாங்க, ஏன்னா அவங்க உங்களை நம்புறதுனால மட்டும்தான். அவங்க நம்ம கிட்ட ப்ராடக்ட் வாங்குவாங்க, ஏன்னா அவங்க உங்களை நம்புறாங்க. அப்போதான் நீங்க உங்க டீமை என்கரேஜ் பண்ண முடியும், ஒரு டீமை பில்ட் பண்ண முடியும். அப்பதான் உங்களோட டீமையும் நீங்க ஒரு நல்ல ஒரு வேல்யூஸ் கொடுத்து வளர்க்க முடியும். காமனா எல்லாருக்கும் ஷேர் பண்ண மாதிரியான ஒரு விஷன், அந்த காமன் கோலுக்கு உள்ள ஒருத்தவங்களோட குட்டி 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 ட்ரீம்ஸும் இருக்கும் கண்டிப்பா. அவங்க எப்படி கமிட்டடா இருக்கணும்னு கத்துப்பாங்க. எனக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வருது. கமிட்மெண்ட்னா எப்படி இருக்கணும்னா, அது வந்து ஆக்சிஜன் நமக்கு எவ்வளவு முக்கியமோ அந்த மாதிரி. நம்ம மூச்சு விடுறதுக்கே, உயிர் வாழறதுக்கே ஆக்சிஜன் அவ்வளவு முக்கியம். சோ உங்களுக்கு உங்களோட ரீசன், உங்களோட ட்ரீம் தெரிஞ்சது அப்படின்னா, அந்த சிந்தனை உங்ககிட்ட இருந்ததுன்னா, அதை எப்படி எக்ஸிக்யூட் பண்ணுன்ற பிளான் இருந்ததுன்னா, கண்டிப்பா நீங்க கமிட்டடா இருப்பீங்க. சோ எப்படி ஆக்சிஜன் வந்து நம்ம உயிர் வாழறதுக்கு முக்கியமோ, வாழ்க்கைக்கு, அதே மாதிரி சோ நீங்க ரொம்ப பெருசா சக்சஸ் ஆக முடியும், கமிட்மெண்ட் உங்களுக்கு அவ்வளவு முக்கியமா இருந்தது அப்படின்னா. சோ இதுக்கு அர்த்தம் கமிட்மெண்ட் தான். சோ நீங்க கமிட்டடா இருக்கீங்க அப்படின்னா பின்னாடி திரும்பி பார்க்கறதுக்கான அவசியமே இல்ல. நீங்க அப்படி பிளான் பண்ணணும் ஆக்சுவலா. சோ அப்பதான் அதை வச்சு உங்களோட பீப்புள்ஸ் உங்களை ஃபாலோ பண்ணுவாங்க, உங்க டவுன்லைன்ஸால உங்களை ஃபாலோ பண்ண முடியும், உங்ககிட்ட இருந்து கத்துக்க முடியும், பிராக்டிஸ் பண்ண முடியும். சோ கன்சிஸ்டன்டா ஆக்ஷன்ல இறங்க முடியும். ஆக்ஷன் ஆக்ஷன் ஆக்ஷன். உங்க பிளான்ஸ் என்னன்றத மறக்காம அதுல குறிக்கோளோட வேலை செய்யற மாதிரி. அது வந்து ஒரு பிரேயர் மாதிரி ஆக்சுவலா. உங்க பிசினஸ் நீங்க கடவுள் பக்தி உள்ள ஒரு வேண்டுதல் மாதிரி ட்ரீட் பண்றீங்க அப்படின்னா, அந்த மாதிரியான ஒரு ஆட்டிடியூட் இருந்ததுன்னா, அது மேல ஒரு வெறியும் நம்பிக்கையும் இருந்ததுன்னா, அதை கண்டிப்பா பண்ணணும்ன்ற அந்த வைராகியம் உங்க மனசுல இருந்துச்சுன்னா, நான் முன்னாடி சொன்ன மாதிரி இந்த சிஸ்டமோட பைலட்ஸ், நான் யாரு சொல்றேன்னா டாக்டர் ஸ்ரீ விஜய், ஷாப்படஸ் பிஸ்மார்க்,
அவங்க பிசினஸ் மேல வச்சிருக்கிற அந்த அக்கறை நீங்க அதை ஃபாலோ பண்றது மூலமா உங்களால உங்களால அதை பண்ண முடியாம இருக்க வாய்ப்பே இல்லை. உங்ககிட்ட எல்லாமே இருக்கும். உங்ககிட்ட கண்டிப்பா எல்லாமே இருக்கும். அதான் உண்மை. இந்த பிசினஸ்க்கு நீங்க உண்மையாவும் கான்பிடென்டாவும் இந்த பிசினஸ் பண்றீங்க அப்படின்னா உண்மையாவே இந்த பிசினஸ்க்கு விசுவாசத்தோட நீங்க இருந்தீங்க அப்படின்னா நீங்க கண்டிப்பா உங்களை சுத்தி எல்லாமே மாறுறத உங்களால பார்க்க முடியும். முன்னாடி சொன்ன மாதிரி இயற்கை எந்த சீற்றத்தையும் பண்ணாது. உங்களால அந்த அழகை பார்க்க முடியும், சக்சஸ பார்க்க முடியும், உங்களை சுத்தி நடக்கிற எல்லா மாற்றத்தையும் பார்க்க முடியும். ஆனா ரொம்ப முக்கியம் என்னன்னா அது முதல்ல உங்ககிட்ட இருந்துதான் மாறும். உங்களை இம்ப்ரூவ் பண்ணிக்கிறதுல இருந்துதான் மாறும். ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க, அந்த புரிஞ்சுக்கிற தன்மை உங்ககிட்ட இருக்கணும். உங்க அப்ளைன்ஸ் சொல்றத கேட்டு யார் இதை ஆல்ரெடி செஞ்சு சக்சஸ் ஆயிருக்காங்களோ அவங்க இன்னும் அதை பிராக்டிஸ் பண்ணிட்டு பிசினஸ் சக்சஸ்ஃபுல்லா இருக்காங்க. யாரு இந்த சக்சஸ்க்காக இன்னும் ஏதோ ஒரு விஷயத்த கஷ்டப்பட்டு இப்ப வரைக்கும் விட்டு கொடுக்காம பண்ணிட்டு இருக்காங்களோ நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா காப்பி பண்ணுங்க அவங்கள. அடுத்த ஸ்டெப் என்னன்னா உங்களுக்கு ஞாபகப்படுத்த வேண்டியது என்னன்னா நீங்க அவங்களை காப்பி பண்ற விஷயத்த பண்ணும்போது அவங்க பண்ண தப்பு எதையும் நீங்க பண்ணக்கூடாது. ஏன்னா நீங்க ஏதோ ஒரு விஷயம் தப்பா பண்றீங்க அப்படின்னா அது ரொம்ப ஈஸியா சேஞ்ச் டூப்ளிகேட் ஆயிடும். சோ ஒரு விஷயத்த நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, எப்பவுமே இதுல தெளிவா இருங்க. செக் பண்ணுங்க, எப்பவுமே நீங்க சரியான விஷயத்த மட்டும் பண்றீங்களான்னு. ஒருவேளை தப்பா இருந்ததுன்னா அதை உடனே சரி பண்ணுங்க. அப்பதான் அவங்க உங்களை ஏன் ஃபாலோ பண்ணணும்ன்ற அர்த்தத்தையே கண்டுபிடிப்பாங்க உங்க டவுன்லைன்ஸ். இந்த ஆப்பர்ச்சுனிட்டியில இந்த பிசினஸ் ஆப்பர்ச்சுனிட்டியில நீங்க சக்சஸ் எப்ப பாப்பீங்க அப்படின்னா ஒரு சக்சஸ்ஃபுல்லான டீம் பில்ட் பண்றது மூலமா மட்டும்தான் பார்க்க முடியும். சோ எப்பவுமே அடுத்தவங்களோட வளர்ச்சிக்காக கூட இருந்து அவங்க பண்றதுக்கு ஒத்துழைப்பு கொடுங்க, அவங்களுக்கு சொல்லி கொடுங்க. சோ அவங்களோட ஜேர்னி அவங்க பெஸ்டா கொடுக்கறதுக்கு நீங்க கூட இருக்கணும். அவங்க வளர்றத கூட இருந்து பாருங்க. எங்க அவங்களுக்கு உண்மையாவே சப்போர்ட் தேவைப்படுதோ அவங்க நீங்க சப்போர்ட் பண்ணுங்க. ஆனா எப்பவுமே பெஸ்டான வழி என்ன அப்படின்னா
அதை நீங்க பண்ணும்போது அவங்கள அவங்களோட ப்ராசஸ பண்ண விடுறதுக்கு அலோ பண்றதுதான் ஆக்சுவலா இதுல முக்கியம். சோ அவங்கள அவங்களோட வேலையை பண்ண விடுங்க. அதனாலதான் அவங்களால கத்துக்க முடியும். அவங்களோட தப்புல இருந்து அப்பதான் அவங்களால கத்துக்க முடியும். அவங்கள அவங்களே திருத்திக்கிறதுக்கான அந்த விஷயத்த அவங்க கத்துப்பாங்க. அவங்களோட அப்ளைன் சொல்லி கொடுக்குற விஷயத்துல இருந்து அவங்களோட மிஸ்டேக்ஸ் அவங்களால அப்பதான் கரெக்ட் பண்ணிக்க முடியும். எந்த அப்ளைன் அவங்க டீமை பாத்துக்கிறாங்களோ அவங்க கிட்ட இருந்து. சோ உங்களோட பீப்புள லவ் பண்ணுங்க. கண்டிப்பா உங்க பீப்புள நீங்க ரொம்ப லவ் பண்ணணும், உங்க டீமை. ஒரு விஷயம் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, கழுகு எப்பவுமே உண்மை நம்ம எதுன்னு நினைக்கிறோமோ அதை கழுகு எப்பவுமே ஏத்துக்காது. சோ நெட்வொர்க்கிங்கும் அந்த மாதிரிதான். நெட்வொர்க்கிங் என்ன அப்படின்னா விளைவிக்கிறது. நம்ம நிலத்துல எல்லாம் பயிர் விளைவிக்கிற மாதிரி ஒரு விஷயம். இங்க நம்ம ரிலேஷன்ஷிப்பை அதிகப்படுத்தணும். உங்களால இத கரெக்டா பண்ண முடியுது அப்படின்னா உங்ககிட்ட எல்லாமே இருக்கும். இந்த அழகான நீல வானத்துக்கு கீழே சோ கண்டிப்பா இந்த அழகான பூமியை பாக்குறதுக்கு, அது மேல பாதத்தை எடுத்து வைக்கிறதுக்கு உங்களுக்கு எல்லா ரைட்ஸும் இருக்கும். அதுதான் உங்களை ஒரு பெரிய சக்சஸ்க்கு எடுத்துட்டு போகும். கடைசியா நீங்க டெய்லி என்ன பண்றீங்களோ நீங்க டெய்லி தொடர்ந்து என்ன பண்றீங்களோ அதுதான் உங்களோட பழக்கமா மாறும். சோ நீங்க டெய்லி என்ன பண்றீங்களோ அது கண்டிப்பா உங்களோட பழக்க வழக்கமா மாறிடும். உங்க பழக்க வழக்கம் தான் உங்களோட கேரக்டரை உருவாக்கும். அதுதான் உங்களோட டெஸ்டினியும் ரீச் பண்ண வைக்கும். சோ உங்களோட பிசினஸ் ஜேர்னில ஒரு நல்ல முடிவு வேணும் அப்படின்னா, ஒரு அழகான சக்சஸ்ஃபுல்லான எண்டிங் வேணும் அப்படின்னா, சோ உங்களோட ஹேபிட்ஸை நீங்க செக் பண்ணணும். ஒருவேளை அது உங்களை என்கரேஜ் பண்ணல அப்படின்னா அதை விட்டுருங்க. சோ எந்த ஒரு ஹேபிட் உங்களை என்கரேஜ் பண்றோ இந்த பிசினஸ் பண்றதுக்கு, அதை அடாப்ட் பண்ணுங்க, அட்ஜஸ்ட் பண்ணுங்க, அக்செப்ட் பண்ணுங்க. அதனால்தான் சோ நம்ம ட்ரீம் மறுபடியும் ட்ரீம் பத்தி பேசலாம். அது வெறும் ட்ரீமா மட்டும் இருக்கக்கூடாது. அது வெறும் ட்ரீமா போயிடக்கூடாது. அது நிஜமாகணும்.
சோ அது கடைசி வரைக்கும் வெறும் ட்ரீமாவே போடக்கூடாது, அது நிச்சயமா நிஜத்துல நடந்திருக்கணும். இது எல்லாமே உங்களை பொறுத்துதான் இருக்கு. கடைசியா சொல்ல வேண்டிய சில விஷயம் இருக்கு, ரொம்ப ரொம்ப முக்கியம் அது. உங்களால இதை மனப்பாடம் பண்ண முடியும்னா கூட மனப்பாடம் பண்ணிக்கோங்க. டேக் மீ, என்னை எடுத்துக்கோங்க. ட்ரெயின் மீ, எனக்கு சொல்லி கொடுங்க. எனக்குள்ள இருக்கிற ஒரு ஆளா இருங்க என் கூட. டேக் மீ, ட்ரெயின் மீ, பி ஃபார்ம் வித் மீ. சோ நான் என்னோட வேலைய வேலையும் விசுவாசத்தையும் உங்களுக்கு காலு கீழே இருந்து கண்டிப்பா பண்ணுவேன். சோ ஒருவேளை நீங்க என்ன ஈஸியா எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களை அழிச்சிருவேன். I'll destroy you. நான் யாரு? என்னோட பேர் தான் ஹேபிட். நான் மறுபடியும் சொல்றேன், மறுபடியும் ஒரு வாட்டி சொல்றேன். டேக் மீ, ட்ரெயின் மீ, பி firm with me. என்னை எடுத்துக்கோங்க, எனக்கு சொல்லி கொடுங்க, எனக்குள்ள ஒரு ஆளா இருங்க. அப்படி நடந்தது அப்படின்னா நான் நிச்சயமா உங்க காலு கீழே ஒரு ஆளா இருந்து எல்லா வேலையும் செய்வேன். ஒருவேளை நீங்க என்ன ஈஸியா எடுத்துக்கிட்டீங்கன்னா நான் உங்களை அழிச்சிருவேன். இதுதான் நான் கடைசியா ஷேர் பண்ணணும்னு ரொம்ப முக்கியமான கோட். சோ என் பேர் என்ன? ஹேபிட். ஹேபிட் இஸ் மை நேம். சோ இந்த கால்ல இருக்க எல்லா லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன், உங்களோட ஹேபிட்ஸை இம்ப்ரூவ் பண்ணுங்க. சோ கண்டிப்பா உங்களை சுத்தி இருக்கிற எல்லா விஷயத்தையும் நீங்க இம்ப்ரூவ் பண்ணுவீங்க. சோ இதோட நான் முடிச்சுக்கிறேன். ரொம்ப தேங்க்ஸ் எல்லாருக்கும். நான் நம்புறேன் நீங்க எப்பவுமே உங்க குடும்பத்தை ஞாபகம் வச்சுப்பீங்கன்னு. வாழ்க்கை அங்கதான் தொடங்குது, குடும்பத்துல இருந்துதான். எங்க லவ்ன்ற ஒரு விஷயம் குறையவே குறையாதோ அதான் ஃபேமிலி. சோ இதோட நான் முடிச்சுக்கிறேன். தேங்க்யூ வெரி மச். உங்களோட ட்ரீம்ஸோட நான் உங்களை பாக்குறேன். மறுபடியும் உங்க எல்லாரையும் நான் மீட் பண்றேன். பாய் கைஸ் எல்லாருக்கும். தேங்க்யூ எல்லாருக்கும், ரொம்ப ரொம்ப தேங்க்யூ. சோ விபி ரஞ்சித் சிங், ரொம்ப 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 தேங்க்யூ சார் உங்களுக்கு. சோ உங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் இன்னைக்கு உங்க லைஃப்கான எவ்வளவு முக்கியமான நாலேஜ் கிடைச்சிச்சு அப்படின்னு சொல்லி.
சக்சஸ் ஆகிறதுக்கான மொத்த ப்ளூ பிரிண்டையே இன்னைக்கு நம்ம கண்ணு முன்னாடி எடுத்துட்டு வந்து காமிச்சிட்டாங்க. சோ ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா ட்ரீம் 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 ட்ரீம். சோ நம்மளோட ட்ரீம்க்கு நம்மளோட லைஃப்க்கு நம்ம தான் கமிட்டடா இருக்கணும். ஏன்னா இது நம்மளோட வாழ்க்கை, நம்மளோட ட்ரீம். சோ அதுக்கு வந்து நம்ம டெய்லி ஆக்டிவிட்டீஸ்ல சேலஞ்ச் பண்ணி நம்மளே அப்கிரேட் பண்ணிக்கணும். சோ நிறைய விஷயம் நம்ம மைண்ட்ல வரும், ஈகோ வரும். ஆனா அது எல்லாத்தையும் விட்டுட்டு, ஏன்னா அதுதான் நம்ம டவுன்லைன்ஸ் காப்பி பண்ணுவாங்க. சோ அதெல்லாம் விட்டுட்டு நம்ம அப்ளைன் சொல்றது ஆக்சுவலா நம்ம கேட்கணும். சோ எவ்வளவுக்கு எவ்வளவு நீங்க உங்க டீமை சப்போர்ட் பண்றீங்களோ, எவ்வளவுக்கு எவ்வளவு உங்க டீமை நீங்க லவ் பண்றீங்களோ, எவ்வளவு கேர் பண்றீங்களோ, அந்த மாதிரி ஒரு பெட்டரான டீம் உங்களுக்கு கிடைக்கும். சோ விபி ரஞ்சித் சொன்ன மாதிரி, சோ நம்ம டெய்லி பண்ற விஷயம் தான் நம்மளோட ஹேபிட்டா மாறும். சோ அந்த ஹேபிட் தான் உங்களோட சக்சஸ்க்கான முடிவாகவும் நல்ல ஒரு சந்தோஷமான முடிவாகவும் இருக்கும். நான் மறுபடியும் ரஞ்சித் சிங் சொன்ன கோட்டை வந்து படிக்கணும்னு நினைக்கிறேன். சோ எங்கெல்லாம் நீங்க வீட்ல எங்க உட்கார்ந்து இருந்தாலும் சரி, நான் சொல்றது என் கூட சேர்ந்து டேக் மீ, ட்ரெயின் மீ, பி firm with me, and I shall lay to work with your feet. But if you're easy with me, I'll destroy you. Who am I? Habit is my name. சோ இது ரொம்ப முக்கியமான லெசன், ஞாபகம் வச்சுக்கோங்க. சோ இதுதான் நம்ம லைஃபோட மந்த்ரான்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா ஒருவேளை நம்மளோட கெட்ட ஹேபிட் இருக்கு அப்படின்னா அது கூட நம்மளோட லைஃபையே டிஸ்ட்ராய் பண்றோம், அழிச்சிரும். சோ விபி ரஞ்சித்க்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் எங்க லைஃபை மாத்துறதுக்கான விஷயத்த சொன்னதுக்கு. சோ விபி ரஞ்சித் கிட்ட இன்னைக்கு வந்து நம்ம என்னெல்லாம் கத்துக்கிட்டோமோ அது கண்டிப்பா நம்ம லைஃபை மாத்தும். ஆனா அதுக்கு ஃபர்ஸ்ட் நம்மளோட ஹேபிட்ஸை மாத்தணும். ஏன்னா சக்சஸ்ஃபுல் பர்சன் எல்லாருமே அவங்களோட ஹேபிட்ஸை மாத்திருக்காங்க. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் மறுபடியும். சோ உங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் விபி ரஞ்சித். சோ ஆஸ்திரேலியால இது ரொம்ப லேட் நைட்னு எனக்கு தெரியும், இருந்தாலும் வந்ததுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். சோ வி கனெக்ட்ல கனெக்ட் எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். நீங்க நிறைய விஷயம் கத்துட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சோ ஸ்பீக்கர்ஸ் கூட செல்ஃபி எடுத்திருந்தீங்கன்னா சோசியல் மீடியால போடுங்க. நெக்ஸ்ட் வீக் கனெக்ட்ல மீட் பண்ணலாம். நான் உங்க எல்லாருக்கிட்டும் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் கடைசியா சொல்லணும்னு நினைக்கிறேன். நம்ம எல்லாரும் ரிதமோட அம்பாசிடர்ஸ். மக்களுக்கு நீங்க எப்படிலாம் ஹெல்ப் பண்ண முடியுமோ, பிசினஸ் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தாலும் சரி, இல்ல வேற ஏதாவது அவங்களுக்கு தேவைப்படுற விஷயத்த ஹெல்ப் பண்ண முடிஞ்சதுனாலும், உங்களால என்ன ஹெல்ப்லாம் பண்ண முடியுமோ ப்ளீஸ் நீங்க ரிதமோட அம்பாசிடர். மனசார அந்த பீப்புளுக்கு ஹெல்ப் பண்ணுங்க. தேங்க்யூ சோ மச். சோ எங்க கூட இவ்வளவு நேரம் கனெக்ட் ஆயிருந்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். ரொம்ப பெருமையா இருக்கு, ரொம்ப சந்தோஷமா இருக்கு உங்க எல்லாரையும் பார்த்ததுக்கும் பேசினதுக்கும். கண்டிப்பா நீங்களும் சந்தோஷமா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ வி, எல்லாருக்கும் தேங்க்யூ.